மனைவி சங்கீதாவின் ஆசையை நிறைவேற்றப் போகும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சென்னையின் மிகப்பெரிய பணக்கார பகுதிகளில் ஒன்றுதான் போயஸ் கார்டன். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீடு இருந்த காரணத்தால் தான் அந்த பகுதிக்கே ஒரு தனி பெருமை கிடைத்தது. போயஸ் கார்டன் என்றால் ஜெயலலிதா வீடுதான் முதலில் நினைவுக்கு வரும், பிறகுதான் ரஜினி எல்லாம். அந்த அளவுக்கு இந்த பகுதியின் அடையாளம் ஜெயலலிதாவால் மாறி போய்விட்டது. மக்களுக்கு இது ஒரு குடியிருப்பு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் அதிமுகவினருக்கோ இது அம்மா வசித்த வீடு இருந்த பகுதி, தெய்வம் வசிக்கும் பகுதி. அந்த அளவுக்கு இந்த பகுதி கொண்டாடப்பட்டு வந்தது. அப்படி கொண்டாடப்பட்ட காலகட்டங்களில்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதாவிற்கோ ஒரு ஆசை இருந்தது. தமிழக முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வேதா இல்லத்திற்கு சென்று போயஸ் கார்டனில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவரை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், அது சில கால சூழ்நிலையின் காரணமாகவே நடக்காமல் சென்றுவிட்டது. ஆனால் தற்போது இதை நிறைவேற்றும் விதமாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது வேதா இல்லத்தை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்த போயஸ் கார்டனில் இருக்கும் வீட்டை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வாங்கும் முடிவில் சில பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த வீட்டை கைப்பற்ற பலமுனை போட்டி நடந்தது. ஒரு பக்கம் சசிகலா தினகரன், மறுபக்கம் தீபா தீபக், இன்னொரு பக்கம் அதிமுக தலைமை என கடுமையான முட்டல் மோதல் நடந்தது. இறுதியில் அதிமுக அரசு இதை கைப்பற்றியது. ஆனால் தற்போது ஹைகோர்ட் அதனை பறித்து தீபா தீபக்கிடம் கொடுத்தது. மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் இருந்து கோலோச்சிய இந்த அரண்மனையை தீபா தீபக் என்ற இருவரிடம் உள்ளது. ஆனால் தீபா தீபக்கோ இந்த வீட்டை விற்கும் முடிவில் இருப்பதாகவும் சில அரசியல் புரசலான தகவல்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. ஆனால் ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகளான தீபாவின் கணவரோ இந்த வீட்டை விற்க மனம் வரவில்லை என்று கூறியதாகவும், ஒருவேளை இந்த வீட்டை விற்க முடிவு செய்து இந்த வீடு விற்பனைக்கு வந்தால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வீட்டை மனைவி சங்கீதாவிற்காகவே வாங்க முற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.